ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 3, 2024. இந்த வீடியோவில் மார்க்கெட்டுக்கு தேவையான முக்கியமான அப்டேட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக் அப்டேட்ஸை பற்றி விரைவாக பார்க்கலாம். நேற்று ஐஆர்டிஏ பார்த்தீங்கன்னா 6% உயர்ந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தான் இன்ட்ராடேயில். அதுக்கு முக்கியமான காரணம் கம்பெனியில் நடந்த பிளாக் டீல். அந்த பிளாக் டீலில் சுமார் 50 லட்சம் ஷேர்ஸ் கைமாற்றப்பட்டு இருக்குது. அதோடைய மதிப்பு சுமார் 100 கோடியை தாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பிளாக் டீல் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஷேர் சுமார் ஒரு 194 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இந்த வால்யூம் ஹெவியாக இன்க்ரீஸ் ஆன உடனே சுமார் ஒரு 7.6% உயர்ந்திருக்காங்க. ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரேக் அவுட் ஹெவி வால்யூமில் நடந்திருக்கு. பட் அது இன்னும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இன்னொரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். நாளைக்கு ஒரு நல்ல கேண்டில் என்ட்ரி எடுக்கணும். ஸோ ஸ்விங் ட்ரேடுக்கு என்ட்ரி எடுக்கிறவங்க இந்த இடத்துல தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். 205 ஒரு என்ட்ரி பாயிண்ட். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லெவல் 193 ரூபா 18 பைசாவாக இருக்கும். அடுத்த அப்டேட் ஹெச்டிஎஃப்சி தரப்பு வந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சியோடைய எம்எஸ்சிஐ வெயிட்டேஜ் 3.3% இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாட்களில் அது 7% உயரக்கான வாய்ப்புகள் இருக்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு கிட்டத்தட்ட 4 பில்லியன் ஃபண்ட் ஃப்ளோ வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்முக்கு கொஞ்சம் புல்லிஷாக தான் இருக்கான். பிரேக் அவுட் நடந்துருச்சு. ஸோ ஒரு நல்ல ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கீழே விழுமா மேலே போகுமான்னு கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்கான அப்டேட், ஷேரோடைய பிரேக் அவுட் கன்ஃபார்ம் நடந்துருச்சு. 1730 ரூபா ஒரு என்ட்ரி பாயிண்ட். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லெவல் 9-day மூவிங் ஆவரேஜ் கீழே ஒரு கேண்டில் வரும்போது எக்ஸிட் ஆகிக்கலாம். சிடிஎஸ்எல்லோடைய போனஸ் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு வகையான மோனோபாலி. சென்ட்ரல் டெபாசிட்ரி, அதாவது நம்ம ஸ்டாக்ஸ் வாங்கினா ஒன்று என்எஸ்டிஎல்ல என்டிஎஸ்எல்ல இருக்கும், இல்லைனா சிடிஎஸ்எல்லோடைய போகும். ஓகேங்களா? ஸோ இதனால் இது ஒரு மோனோபாலி ஸ்டாக். ஏகப்பட்ட இவங்க பிஸ்னஸ் மேலே போயிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ கூட போனஸ் விடுறாங்களே, அது எதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ரிசர்வ்ஸ் அண்ட் ஜென்ரல் ரிசர்வ்ஸ், அதில் இருந்து தான் போனஸ் வெளியிடுறாங்க. ஸோ இதை நீங்கள் லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுறீங்கன்னா தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். கம்பெனி இன்னும் ரெக்கார்ட் டேட்டை ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. பட் செப்டம்பர் 1 கண்டிப்பாக ஷேர்ஸ் கிரெடிட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. இந்த நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஷேர் 2213 ரூபா பிரேக் அவுட் கொடுத்துட்டான். இப்போ ஒரு சின்ன ஒரு புல் பேக்கில் இருக்கான். ஸோ லாங் டேர்முக்கு ஒரு 5 லட்சம் 6 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா சிடிஎஸ்எல்ல நம்பி நீங்கள் பணத்தை போடலாம். ஒரு பொசிஷனல் என்ட்ரிக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுடைய டார்கெட் கிட்டத்தட்ட ஒரு 2800 ரூபா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் இது போனஸ் வந்ததுக்கப்புறம் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஹோல்டு பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்தது டெக்னிக்கல் அனாலிசிஸ்ட் பிரகாஷ் காபா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹெச்பிஎல் ஷேர்ஸை 400 ரூபா வரும்போது விற்றுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றின ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். கம்பெனி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கான். இந்த வருஷத்தில் 25% உயர்ந்திருக்கான். அவனுடைய நெட் ப்ராஃபிட் சுமார் 2843 இருக்குது லாஸ்ட் குவார்ட்டருக்கு. ரெவன்யூ 1,14,000 கோடிகளாக உயர்ந்திருக்கு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா போனஸ் அறிவிச்சிருந்தான் 2:1. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூன் 21, 2023. ஸோ இவனுடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதே நேரத்தில் ஷேர் மறுபடியும் ரீபவுண்ட் ஆகி 400 ரூபா டச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 400 ரூபா டச் பண்ணால் உடனே செல் பண்ணிடுங்க. 300 ரூபா ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். ஷேர் பார்த்தீங்கன்னா இப்போது சப்போர்ட் லெவலில் தான் இருக்கான், 330. ஸோ ஷேர் இங்கேருந்து இந்த மினிமம் ரெசிஸ்டன்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி மேலே போனான் அப்படின்னா ஒரு 350 பிரேக் அவுட் நடக்கும். அவன் ஆல்ரெடி டபுள் டாப் கிரியேட் பண்ணியிருக்கான். ஸோ மறுபடியும் இங்கே ரிவர்ஸில் ஏற்பட்டுச்சுன்னா அங்கே தான் போய் டச் ஆவான். ஸோ அவர் சொல்கிறது ஒரு வகையில் உண்மை தான். என்னுடைய அனாலிசிஸ் படி 396 ரூபா 90 பைசா காமிக்குது. பட் அதுக்கு ஷேர் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து 9-day மூவிங் ஆவரேஜை தாண்டி போகணும். ஸோ மேபி அந்த ரெக்கார்டு டேட் நெருங்க வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதில் ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலாம். கோதாவரி பார்த்தீங்கன்னா பைபேக்கை அறிவிச்சிருந்தாங்க. சுமார்
ஒரு 21,50,000 பங்குகளை வந்து வாங்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் ரேட் ஜூலை 4லேருந்து ஜூலை 12க்குள்ளே இருக்கும். ஸோ அது வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ₹1089 இருக்கிற இந்த பங்குகளை ₹1400 பாய் பண்ண போகிறாங்க. ஸோ இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ₹1087.75. ஸோ இந்த கம்பெனி பைபேக் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா 40% ப்ரீமியமில். ஸோ இந்த 40% ப்ரீமியம் அப்படிங்கும்போது சாரிங்க 40 வராது, ஒரு 28% வருது. ஸோ இந்த 28% ப்ரீமியம் வந்து வேறு லெவலான ஒரு அமௌண்ட்டு தான். இப்போது குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாரதா மோட்டார்னு ஒரு கம்பெனி பைபேக் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அப்போது அதோடைய விலை ₹1500 இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு பைபேக் நியூஸ் வந்ததுக்கப்புறம் சார் மடன்னு ஏறி கிட்டத்தட்ட வேறு லெவல் ரிட்டர்ன்ஸை வந்து கொடுத்துருக்கான். ஸோ ஒரு 66% வரைக்கும் உயர்ந்திருக்கான். ஸோ அதே மாதிரி இவன் போவான்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இல்லை. பட் நம்ம ஒரு சின்ன ட்ரை மாதிரி எடுத்து பார்க்கலாம். ஆல்கஹாலை பொறுத்த வரைக்கும் இப்போது 52 வீக் லோவில் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ரொம்பவே கரெக்ஷன் ஆகி கீழே வந்திருக்கான். இதுக்கான காரணமாக இன்னும் எதுவும் சரி வர தெரியலை. பட் கம்பெனி ஆல்ரெடி இந்த QIP இன்வெஸ்ட்மெண்ட் வந்து திரட்டியிருக்கான். கிட்டத்தட்ட ₹169 கோடி QIP ஃபண்டிங்காக கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து இவன் அடுத்தடுத்த பிஸ்னஸில் முதலீடு பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது எந்தளவுக்கு உண்மை, கம்பெனியில் எந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டுருக்குன்னு தெரியலை. இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்திலேயே 5 நாட்கள் சரிஞ்சு சரியான சரிவை தான் நோக்கி இருந்திருக்கு. ஸோ ஒரு மல்டி இயர் சப்போர்ட் லெவலில் இருக்கிற மாதிரி தெரியுது. வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரம் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ₹65 டச் பண்ணுவான். அதாவது 10% ஏறணும். பட் எனக்கு தெரிஞ்சதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அடுத்தது IRDA பற்றி பார்த்துட்டோம். சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி 10% உயர்ந்திருக்கான். இவன் வந்து ஒரு டிஃபென்ஸ் செக்டாரை சார்ந்த ஒரு பங்கு. சோலார் இண்டஸ்ட்ரீஸ் 1 லட்சம் மார்க்கெட் கேப்பை தாண்டி ட்ரேட் ஆகிட்டுருக்கான்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஷேர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சின்ன ரெசிஸ்டன்ட் லெவலாம் பிரேக் பண்ணி தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு. புதுசாக என்ட்ரி எடுக்கிறவங்க என்ட்ரி எடுக்க வேண்டாம். லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுங்கள். பிகாஸ் ஷேர் வந்து கார்ப்பரேட் ஆக்ஷனுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குங்க. ஸோ இதோடைய அடுத்த ஸ்டாப் லாஸ் லெவல் ₹10,100 இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஹோல்டு பண்ணுங்கள். ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸாக இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த வீக் ஒரு வால்யூம் வேறு லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சுமார் 1.55 மில்லியன் அளவுக்கு உயர்ந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ கேண்டிலும் இது வரைக்கும் புல்லிஸாக இருக்கான். இந்த இடத்துல பாருங்கள். இந்த நிலைமை இந்த வாரம் நீடிச்சது அப்படின்னா அடுத்த ஒரு பொசிஷனல் என்ட்ரிக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா TD பவர் சிஸ்டம்ஸ்க்கு ஒரு 9.28 மில்லியனுக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. இந்த ஆர்டர் நியூஸ் வெளியே வந்த உடனே கம்பெனி ஒரு 4% உயர்ந்து ட்ரேட் ஆகிருக்கான். ஸோ ரீசெண்டாக யூனிட் ஹேமர் பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி இந்த ஸ்டாக்ஸ் கீழே விழுக ஆரம்பித்தது. இப்போ ₹370.10 இருக்கான். ஸோ டெய்லி சார்ட்டை வச்சு நம்ம பார்க்கும்போது யூனிட் ஹேமர் ஸ்ட்ராங்காக இருக்குது. 9-day மூவிங் ஆவரேஜை க்ராஸ் பண்ணி ஷேரோடைய வால்யூம் அதிகமாக ட்ரேட் ஆகிறதுனால கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிட்டுருக்கான். வால்யூமில் இருக்க பாசிட்டிவ்னஸ் குறைஞ்சிது அப்படின்னா கண்டிப்பாக அவன் கீழே விழுந்துருவான். ஓகே. ஸோ இப்போதைக்கு இதில் ஸ்விங்குக்கான என்ட்ரி கிடையாதுங்க. மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக வந்து இது ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ எப்போ ஷேர் வந்து இந்த ஒரு ₹400 தாண்டானோ அப்போ நீங்கள் என்ட்ரிங்கிறத எடுக்கலாம். பட் இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா 2023 வெறும் ₹95 ட்ரேட் ஆனவன் இந்த வருஷம் ஒரு 250% ரிட்டர்ன்ஸ்க்கு மேலே கொடுத்துருக்கான். விச் இஸ் வெரி குட். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேஜரான கரெக்ஷன் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதம் இந்த ஒரு ₹286 இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டில் எடுத்து கன்சல்டேட் நடந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் மேலே போவான். ஸோ இதை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ தான் நான் போட்டிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். டெலிகிராம் குரூப்பில் கோவை ட்ரேட்னு சர்ச் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. அதில் வர நியூஸஸ் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டபுளாக இருக்கும்.